வணக்கம். தமிழக வாக்காளர்களுக்காக ஒரு சூப்பரான ரொம்ப முக்கியமான செய்தி வந்திருக்கு. சப்பர தேர்தல்ல உங்க ஓட்டு போட நீங்க ரெடியா? வாங்க, வெறும் 10 நாள்ல எப்படி வோட்டர் ஐடி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, தேர்தல் ஆணையம் ஒரு செம்மையான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இப்போ நீங்க அப்ளை பண்ணா ஜஸ்ட் 10 டேஸ்ல, ஆமாங்க, வெறும் 10 நாள்ல உங்க கைக்கு புது ஓட்டர் ஐடி வந்துடும். நம்ப முடியுதா? வெறும் 10 நாள் தான். ஆமா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால இதுவரைக்கும் வோட்டர் லிஸ்ட்ல பேர் சேர்க்காதவங்களுக்காகவும் புதுசா வோட் போட போறவங்களுக்காகவும் தான் இந்த ஸ்பெஷல் அறிவிப்பு. இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா இந்த எலெக்ஷன்ல நீங்களும் ஓட்டு போடலாம். சோ, இப்ப நான் கேக்குற கேள்வி நேரடியா உங்களுக்கு தான். குறிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறீங்களா? இல்ல உங்க பேரு லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட்ல இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஸ்பெஷல் டிரைவ்னா என்னன்னு கேக்குறீங்களா? இது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிச்ச ஒரு ஸ்பெஷல் ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராசஸ். அதாவது ரொம்ப வேகமா உங்க வேலைய முடிச்சு எலெக்ஷனுக்குள்ள உங்க கையில ஓட்டர் ஐடிய குடுக்கறது தான் இதோட நோக்கம். இத மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் மார்ச் 26. இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சரியா? சரி, அப்போ நாம என்ன பண்ணணும்? அதுல முதல் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்க பேரு ஏற்கனவே வோட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான முதல் படி. அதுக்கு நீங்க போக வேண்டிய ஒரே ஒரு ஒஃபிஷியல் வெப்சைட் இதுதான், voters.eci.gov.in. இந்த அட்ரஸ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்குள்ள போனதும் உங்க பேரை செக் பண்ண 2 சிம்பிளான வழிகள் இருக்கு. ஒன்னு, உங்க பேரு, அப்பா பேரு, தொகுதி இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்து தேடலாம். இல்லனா உங்ககிட்ட பழைய வோட்டர் ஐடி கார்டு இருந்தா அதுல EPICன்னு ஒரு நம்பர் இருக்கும் பாருங்க, அந்த நம்பரை போட்டாலே போதும், உடனே கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஒருவேளை உங்க பேரு லிஸ்ட்ல இல்லன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் டிரைவே இருக்கு. இப்போ உங்க பேர் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப நாம இந்த பகுதியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆன்லைன்ல புது வோட்டர் ஐடிக்கு எப்படி அப்ளை பண்றது, அதோட 3 ஸ்டெப் கைட் இதோ. இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டெப் 1, voters.eci.gov.in வெப்சைட்டுக்கு போங்க. ஸ்டெப் 2, ஹோம் பேஜ்ல நியூ வோட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும். அதுல உங்க டீடைல்ஸை கரெக்டா ஃபில் பண்ணி சப்மிட் கொடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. சரி, இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இப்போதான் 18 வயசு முடிஞ்சிருக்கா? நீங்க அப்ளை பண்ணணும். வோட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இல்லையா? நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணணும். இல்ல தேடி பார்த்து உங்க பேரை கண்டுபிடிக்க முடியலையா? அப்பவும் நீங்க உடனே அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். தமிழ்நாட்டுல இப்போ கிட்டத்தட்ட 5.69 கோடி பேர் ரெஜிஸ்டர்ட் வோட்டர்ஸா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய ஜனநாயக பயணத்துல நம்ம ஒவ்வொருத்தரோட ஓட்டும் எவ்ளோ முக்கியம்னு. மறுபடியும் சொல்றேன், மறந்துடாதீங்க. லிஸ்ட்ல பேரை சேர்க்கறதுக்கு கடைசி நாள் மார்ச் 26. இந்த டேட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாது. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சரி, எப்படி அப்ளை பண்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு கொஞ்சம் யோசிக்கலாமா? இது வெறும் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற விஷயம் இல்ல. இது நம்மளோட உரிமை, நம்ம ஜனநாயக கடமை. பாருங்க, தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்ச் 26க்குள்ள நீங்க சரியா அப்ளை பண்ணிட்டா போதும், வர்ற எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு போடுறது 100% உறுதி. இது அவங்க கொடுக்கற கேரண்டி. நம்மளோட ஓட்டு தான் நம்மளோட குரல். நம்ம எதிர்காலத்தை நாமளே தீர்மானிக்க போற இந்த முக்கியமான நேரத்துல நம்ம குரலை பதிவு செய்ய கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை எந்த காரணத்துக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ உங்க குரலை பதிவு செய்ய நீங்க ரெடியா? ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. இப்போவே voters.eci.gov.in வெப்சைட்டுக்கு போங்க. உங்க ஓட்டு உங்க உரிமை. அதை சரியா பயன்படுத்துங்க.